ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாமே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், சௌசௌ, கத்திரிக்காய், கேரட் இதெல்லாமே போட்டிருக்கேன். இது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். குட்டி தக்காளினால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கலாம். நான் புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதிலே வந்து உப்பு, குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் வந்து சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி, கருவேப்பிலை போட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வேக வைக்கணும். தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நம்ம வந்து தாளிப்பு வந்து கொடுக்கல, இனிமேல் தான் நம்ம தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பருப்பு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த பருப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு வந்து குக்கரில் 5 to 6 விசில் நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து பருப்பு வெந்து வந்துடும். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பார் அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் லேட் ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு புளிக்கரைசலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு குட்டி பேனில் வந்து எண்ணெய், கடுகு, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டு, பெருங்காயமும் லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.